பெரிய கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலேயும் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் போட்டிருக்குது. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதன் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தில் எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி வசனம் கொடுத்துருக்குது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் யாரையும் என்ன செய்யக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வசனம் கொடுத்துருக்கிறாரு. அற்பமாக யாரும் எண்ணக்கூடாதான், எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். அவர்களுக்குரிய தேவதூதன் தேவனுக்கு முன்னால் என்ன செய்கிறாங்க, பரலோகத்தில் என் பரம பிதாவுக்கு முன்பாக பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தேவ தூதன் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. அவங்க எப்போதும் பரம பிதாவுக்கு முன்னால் நிற்கிறாங்க. அப்போ நம்மளை அற்பமாக ஒருத்தங்க எண்ணும் போது அதை அவங்க சொல்கிறாங்க, இவங்க இப்படி மட்டமாக பேசுகிறாங்க, அற்பமாக எண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க போய் அங்கே சொல்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தூதன் கொடுக்கப்பட்டிருக்காங்க. வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் தூதனை உனக்கு முன்னால் அனுப்புகிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருப்பார். இந்த வாயின் வார்த்தைகளை குறித்து கூட நான் சொல்லும்போது கூட, உன் வாயின் பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காத, அது வாய் பசிக்கினால பேசிட்டு சொல்லி தூதனுக்கு முன்னால் சொல்லாத, அதனால கர்த்தர் கோபம் வந்து உன் கையின் கிரியிலே அழிப்பானே அப்படிங்கிற வசனம் இருக்குது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் வாய்க்கு மட்டும் இடம் கொடுக்கக்கூடாது. என்கிட்ட நமக்கு முன்னால் தேவ தூதன் நினைச்சுறாங்க இருக்கிறாங்க. அவங்க பரலோக பிதாக்கிட்ட நினைச்சாங்க எப்போவும் தரிசிக்கிறாங்க. பரலோக தேவனுக்கு பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் யாரையும் அற்பமாக எண்ணுகிறாங்க. நம்ம லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் கூட போட்டிருக்கோம். இது மத்தேயு 18, அது லூக்கா 18 கூட போட்டிருக்கோம். பரிசேயனும் ஆயக்காரனும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்போ பரிசேயன் நின்றுட்டு, நான் தசம பாகம் கொடுக்குறேன், நான் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறேன், நான் உண்மையாக இருப்பேன், பயபக்தியாக இருப்பேன், அவனை மாதிரி இல்லை இவனை மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் நிறைய பட்டியலை சொல்லிட்டு இருப்பான். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு பயபக்தியாக நான் வருவேன் அப்படிலாம் சொல்லுவான். ஆனால் ஆயக்காரன் நிறைய ஆலயத்தில் உள்ளே வரக்கூட பயந்து வெளியே நின்று மார்புல கையை வச்சுக்கிட்டு ஆண்டவர் தேவனை நோக்கி, ஆண்டவரை பாவியாக என்ப கிருபையாக இருங்கப்பா, நான் ஒரு பாவிப்பான்னு சொல்லி தன்னை தாழ்த்து ஆண்டவர் சமுத்திரம் கண்ணீர் வடிக்கிறான். அதனால தேவ சமுத்திரம் தன் இருதயத்தில் நினச்சி நான் இருக்கிறதெல்லாம் சொல்கிறான், நான் பாவிதான்ப்பா, நான் என்கிட்ட ஒன்றுமே கிடையாதுப்பா அப்படிங்கிறான். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அதை பார்க்குறாரு. அவன் பெருமையாக பேசுகிற வார்த்தையே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இவன் அல்ல நீதிமான், அவனே நீதிமான் அப்படின்னு சொல்லி, இவன் இல்லை அவனே நீதிமான் அப்படின்னு சொல்லி வெளியே நிற்கிற ஆயக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் யாரையும் வச்சு நம்ம அற்பமாக எண்ணிடக்கூடாது, மட்டமாக பேசிடக்கூடாது. அதனால் தேவ தூதர்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அந்த நிமிஷத்துலேயே ஆண்டவர் சொல்லிடுவார். அதனால் உபவாசம் ஜெபம் போட்டு ஜெபிச்சாலும் சரி தான், அது தசம பாகம் கொடுத்தாலும் சரி தான், நம்ம ஆலயத்தை கட்டி கொடுத்தாலும் சரி தான். ஆனால் அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசும்போது ஆண்டவர் அவன் இல்லை இவன் இல்லை நீதிமான், அவன் தான் நீதிமான். அவன் துட்டு கொடுக்குறதுக்கு வசதி இருக்காது, சர்ச்சைக்கு வரதுக்கு நேரம் இருக்காது, அவன் வேலைக்கு போய்கிட்டு இருப்பான். அதனால இன்னும் உபவாசம் போட முடியாது, அவன் சரியில் பலகனம் இருக்கும், அப்படி ஆலயம் கட்டி கொடுக்க முடியாது, அந்த வருமானம் கம்மியாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பாதத்தை இருதயத்தில் இருக்கிறதுல என்ன சொல்கிறோம், நான் பாவிப்பா, என்கிட்ட ஒன்றுமே கிடையாதுப்பா, பாவிய மேல் கிருபியாக இருங்கப்பா நான் சொல்கிறோம். அப்பா பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாவியர்களுக்குமே தன்னை தாழ்த்தி ஆண்டுக்கு மேலே நிற்கும்போது அவனை என்ன செய்கிறார் ஆண்டவர், அவன் இல்லை இவனே நீதிமான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இல்லை தேவ பிள்ளைகளாக நீங்கள் எந்த நேரத்துலையும் தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடு காணப்படுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்தவங்களை பற்றி அற்பமாக எண்ணிடாதீங்க, அடுத்தவங்களை பற்றி புறம் கூறிடாதீங்க. ஏன்னா எல்லாருமே தேவ சாயினால் படைத்தவங்க, ஏசப்பாவுக்கு ஒப்பாக நம்மளை வச்சிருக்கிறாரு. அவருடைய பிள்ளைங்க, அவருடைய செல்ல பிள்ளைங்க, அவங்கள யாரும் அற்பமானாலும் அவருக்கு பிடிக்காது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் அவருக்கு முன்னால் தாழ்மையோடு காணப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே.